ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை பசங்களுக்கு காலையில் நேற்றே லீவ் விட்டாங்க. ஒரு 3 நாள் லீவ் விட்டாங்க. புதன்கிழமை தான் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்களும் சரி 10 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சா பாப்பாவோ தம்பியும். அவங்க எழுந்திரிச்சு தோசை ஊற்றி கொடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டில் சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு கடைக்கு போயிட்டு மஷ்ரூம் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அப்படியே மஷ்ரூம் வாங்கிட்டு நான் அரிசி ஊற வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நல்லா எடுத்து கொடுத்து வெங்காயத்தை கையில் உரிச்சிட்டு இருந்தேன். உரிச்சி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி அது செய்யலான்னு சொல்லிட்டு காலையில் அது யோசனை இருந்துச்சு. சரி சாப்பிடணுன்னு தோணுனால சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பாடு வச்சிடலாம் மதியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். பாத்ரூமில் கொஞ்சம் இருந்தது எல்லாம் வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டில் கூட்டிகிட்டு அப்புறம் சாப்பிட சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சாட்டர்டே, சனிக்கிழமை பசங்களுக்குலாம் தீபாவளிக்காக 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க. புதன்கிழமை தான் லீவ், ஸ்கூல் ஓப்பனு. நான் காளான் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதை க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் தயிர் பச்சடிக்கு போட்டு வச்சிட்டேன். அப்புறம் அரிசி ஊறிட்டு இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம், வாங்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த காளான் பிரியாணி பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 ஏலக்காய், அப்புறம் பட்டை, லவங்கம், இந்த பூவு, பிரியாணி இலை எடுக்குது மேலே காமிக்கிறேன். பிரியாணி இலை அப்புறம் பூ இதெல்லாம் நான் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறேன். அப்புறம் பிரியாணி இலையை போட்டுக்கலாம். அரிசி நீத்தின்னு டக்கு படித்தேன். இப்போ நம்ம பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோங்க, இது போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா? இப்போ நம்ம எடுத்து நீட்டமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா நான் 4-5 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதில் சூடாக அந்த இதெல்லாம் இருந்ததெல்லாம் வந்துடுச்சு. போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய் வாயில் சொல்ல அந்த காஷ்மீரி மிளகாய் இந்த வாயிலெல்லாம் வரல. இப்போ கறி மசாலா நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுதான் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் இது போதும். நல்லா கிளறி ஊற்றிருக்கேன். இதோட 3 போதுமா? 4 2 டம்ளருக்கு நிறைய அரிசின்றதுனால வீட்டு சாப்பாடு அரிசி தான் நல்லாயிருக்கும். ஒரு 1 டம்ளர் அரிசினா அது ஓகேவா. இப்போ நமக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
ரெடி ஆயிடுச்சா? இது வந்து நம்ம பாதி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். பாதி ரெடி ஆயிடுச்சு தான். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டு அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம விசில் போட்டு சாப்பிட மூடி வைக்க போகிறோம். இதை மூடுறது தான் பெரிய பிரச்சனை. கரெக்டாக உட்காரு பார்த்து தம்பி வெங்காய வெடி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அது வாசலில் போட்டு வடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் சொல்லிட்டு நீ வந்து வெடிக்க சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு கொடுத்தான் வெடிக்க சொல்லி. அப்புறம் ஒன்று போட்டு அது வெடிக்கவே இல்லை. அப்புறம் சரி ரெண்டாவது போட்ட வந்து இருந்தால் அது வெடிச்சிச்சு. சரி நான் போதும்னு சொல்லிட்டு அப்புறம் சூப்பராக பிரியாணி சிக்கன் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தம்பிக்கு கலக்காமே தான் போடணுமாமா. அதனால் அப்படியே போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காளான் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.